அடாவடி செய்யும் அமைச்சர்களாலும் அராஜகம் செய்யும் உடன்பிறப்புகளாலும் தூக்கமின்றி தவித்த ஸ்டாலின் இப்போது உயர்நீதிமன்றத்தால் தூக்கமின்றி தவித்து வருகிறார். தினமும் காலையில் எழுந்தால் இந்த விடிய அரசுக்கு நீதிமன்றம் என்ன குட்டு வைக்கும் என தெரியாமல் விழி பிதுங்கி கிடக்கிறார்கள் திமுகவினர். டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் நீதிமன்றத்திடமாவது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் அரசை வறுத்தெடுத்த நீதிபதிகள் இப்போது மற்றொரு வழக்கில் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளனர். பச்சையப்பன் கல்லூரி மாநில கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவன் பலியானது தொடர்பான வழக்கில்தான் இந்த கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நீதிபதியின் வேதனை மிகுந்த இந்த வார்த்தைகளை விமர்சனம் என கடந்துவிட முடியாது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் உற்று நோக்க வேண்டிய வார்த்தைகள் இவை. ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி சீரழிந்து கிடக்கிறது என்பதை விவாதிக்க வேண்டிய நேரம் இது. நாங்குநேரியில் சின்னத்துரை என்கிற பள்ளி மாணவன் மீது நடந்த கொலைவெறி தாக்குதல், நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை வகுப்பறையில் வைத்தே அரிவாளால் வெட்டியது, நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் ஒரு மாணவன் உயிரிழந்தது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அடிதடி மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள் போக்சோ வழக்குகளில் சிக்கும் அவலமும் அதிகரித்திருக்கிறது. நெல்லை போன்ற மாவட்டங்களில் சிறார்கள் கொலை குற்றங்களில் ஈடுபடும் அவலமும் அரங்கேறுகிறது. மாணவர்கள் இப்படி சீரழிய காரணம் கட்டுப்படுத்த முடியாதபடி அதிகரித்த போதைப்பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சீரழிந்த கல்வித்துறை என பல காரணங்களை சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் சிறந்து விளங்கிய பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து செயல் இழந்திருக்கிறது. ஆக தமிழக மாணவர்களின் எதிர்காலம் சீரழிய காரணம் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மைதானா? அன்பில் மகேஷ், பொன்முடி, கோவி செழியன் போன்றவர்களை அமைச்சராக்கி தவறு செய்து விட்டாரா ஸ்டாலின்? மாணவ சமூகத்தை சீரழிக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டாரா ஸ்டாலின்? குற்றவாளிகளை உருவாக்குவதுதான் ஸ்டாலின் மாடலா என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகிறது. மாணவ சமூகம் சீரழிவதை பார்த்து கொதிப்பில் இருக்கும் தமிழ் சமூகத்தின் இந்த கேள்விகளுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு பதில் சொல்லியே தீர வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்ராஜ்.